கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 23:11 இப்படி சொல்லுகிறது: அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரால் தெளிவாக வழிநடத்தப்பட்டவர் பரிசுத்த பவுல். அப்பப்போ ஏன்னா இந்த பவுலும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தார், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்கிற வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுவதையே அவர் சொன்னார், ஆண்டவர் காட்டுவதையே அவர் சொன்னார், ஆண்டவரே அவரை தைரியப்படுத்தினார். இப்போ இதில் என்ன சொல்றாருன்னா, நீ திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலும் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும். அப்போ இந்த எருசலேம் ரோமா அந்த ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். நிறைய விரோதிகள் அவர்களுக்கு வராங்க. பவுலுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுச்சுன்னா, நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல தான் நீ ரோமாவிலும் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் என்னை ரோமாவுக்கு கொண்டு போக போறார். அதுக்கு இடையில எனக்கு என்ன பாடு வந்தாலும் கண்டிப்பா நான் ரோமாவுக்கு போவேன். இந்த உணர்வுகள் நமக்குள்ள இருக்கணும். நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படக்கூடியவனாக இருப்பேனே என்றால், ஆண்டவர் நமக்கு எதிராக எத்தனை ஆலோசனை சங்கங்கள் எதிராக சேர்ந்து நமக்கு பயங்கரமான காரியங்களை உண்டு பண்ணினாலும், இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் இருக்கிறார், நிர்பந்தமான நிலையிலே அவர் இருக்கிறார். எனினும் ஆண்டவர் அவரோடு பேசினார், நீ ரோமாபுரியில் போய் சாட்சி கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் எத்தனை சூழல்கள் வந்தாலும் அவரை சார்ந்திருந்தால் அவர் மூலமாய் வரக்கூடிய வாழ்க்கை மிக உன்னதமானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்கும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலையை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த பவுல் எனக்கு இந்த பிரச்சனை தேவையா, என்னை எடுத்துக்கிடுன்னு கேட்கவே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் நீர் என்ன சொன்னீரோ அதையே அவன் முழுமையாக நம்பி வாழ்ந்ததை போல நாங்களும் நெருக்கடி காலங்களில் வாழும் பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே சார்ந்து வாழ்வதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.